ஆனந்தியோட அண்ணன் வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி மாப்பிள்ளையை அவமானப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. மாப்பிள்ளை மூஞ்சில விட்டு எப்படி எறிவீங்க நீங்கள் வந்து பண திமுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு வறுத்து எடுக்கிறாரு. இதனால் ஆனந்தியும் வந்து அவங்க அப்பாவும் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து போய் அவனை படுக்க வைமா, இதுவாக இருந்தால் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மருமகிட்ட சொல்கிறாங்க. அவரும் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்கலாம் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காலையில் எழுந்தோன்னு வந்து ஆனந்தி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அவங்க பையன் வராரு. வந்துட்டு அமைதியாக இருக்காரு. உடனே வந்து நீ பண்ண வேலை உனக்கே சரியாக இருக்கா, என்னடா மனுஷன் நீங்களாம், வீட்டில் இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் குடிச்சிட்டு வர நீங்களாம் மனுஷனே கிடையாது அப்படி சொல்லி செம்மையாக திட்டேன். நான் மனுஷன் இல்லையா, நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டாக உங்களை ஏற்று என்னால் கேள்வி கேட்க முடியல, அதான் நான் அப்படி வந்தேன். அப்படி வந்தாவது உங்களுக்கு கேள்வி கேட்க முடியுதில்ல, அதனால தான் அப்படி வந்தேன். ஓ அப்போ வேணும் தான் பண்ணியிருக்கியா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒய்ஃப் வந்துடுறாங்க, அவரோட ஒய்ஃபு. அவரும் வந்து ஏமாம்மா வேணாம்மா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. உன் மூஞ்சிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குமா, ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நான் பண்ணுற சரியில்லையா, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்தா பண்ணுறது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவராக டென்ஷன் ஆகுறாரு. ஆனந்தி வந்து கடையோட பேரை பற்றி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இப்படி டிசைன் பண்ணணும்ப்பா, இப்படிலாம் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இன்றைக்கி வந்து லோன் விஷயமா நான் போகிறேன்ப்பா, அது நல்லபடி முடியும்னு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து ஆனந்தி லோன் விஷயமா போகிறாங்க. அங்கேயும் வந்து நல்ல தீர்வு சொல்கிறதால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தி இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி கடைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அதெல்லாம் பற்றி யார்கிட்ட கேட்குறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்கணும், யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம குமரன் தம்பி இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கலாமா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறதால சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து அப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கப்பா, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலை. உடனே வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த நாளில் வந்து கண்டிப்பாக தொடங்கிடலாம் அப்படின்னாலும் சரிப்பா அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அண்ணனுக்கு வயிறாகிறது. ஆனந்தியோட அண்ணனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து இங்கே ஆனந்தி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சரிப்பா சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிடணும்ல, ரொம்ப பேருக்கு சொல்ல போகிறதில்ல, முக்கியமானவங்களுக்கு தினமும் சொல்ல போகிறோம், அதனால் நீயே சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அவங்க அப்பா சொல்கிறார். சரிப்பா என் சைட்லேருந்து என்னம்மா முக்கியமாக அந்த தறி பிஸ்னஸில் இருக்கவங்க 2-3 பேரை கூப்பிடணுமா, அந்த குமரன் தம்பி இருக்கார்ல அவரை கூட கொஞ்சம் கூப்பிட்ருமா அப்படின்றாங்க. சரிங்கப்பா நானும் சொல்லிடுறேம்மா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் கடை திறப்புக்கு, அதே மாதிரி வந்து குமரனையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நீயே சொல்லிவிடுமா அப்படின்னோடனே குமரன் கிட்டே கொடுக்குறாங்க. குமரன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே நீங்கள் கண்டிப்பாக வருவீங்களா கடை திறப்புக்குன்னொன்னே சரிங்க நான் வரேன், இங்கே பாருங்கள் நீங்களும் அம்மாவும் கண்டிப்பாக வரணும், உங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க கடை பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி வந்து எல்லாமே வந்து வாங்கினீங்க, எங்கே பொருள் வாங்கினீங்க, இங்கே வாங்கிக்கிங்க, இங்கே சரியாக இருக்கும் அப்படின்னால ஐடியாஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாரு, வீரா வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். இவளுக்கு ஃபோன் பண்ணலாம், என்ன தான் பண்ணுறாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா ஆனந்தி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செகண்ட் லைன் போயிட்டே இருக்குது. அதை பார்த்து வீரா செம்ம கடுப்பாரு. நைட்டு 10 மணிக்கு என்னடி ஃபோன் உனக்கு, எவன்கிட்ட பேசியிருந்தாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ரொம்ப நேரம் ஃபோன் போட்டுகிட்டே இருக்காரு. எங்கேஜ் இருக்குது, இவ்வளோ நேரம் பேசுகிறா, அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருக்க, தொடர்ந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்காரு. அடுத்து வந்து ஆனந்தி சரிங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பார்த்தா அந்த வீரா வந்து கால் பண்ணிக்கிறத பார்க்குறாங்க. இத்தனை மிஸ்டு கால், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வீராக்கு கால் பண்ணுறாங்க. உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக சும்மா சும்மா ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தான் வேணுமா, இவ்வளோ நேரம் எவன்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த, எந்த புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு புருஷன் இருக்கான், எனக்கு விருப்பமான புருஷன், அவன்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், சரி அவன்கிட்ட பேசணும்னு நான் வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. வீரா என்ன பண்ணுறா, அங்கே இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாரு, தலையை பிச்சுட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாரு. என்னது புருஷன்கிட்ட பேசுகிறாளா, அவன் எவனாக இருக்கும் இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வீரா வந்து அப்படியே டென்ஷனாக இருக்கும்போது இங்கே ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆள் கூட சந்தோஷமாக வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு கண்டாரு. வீரா செம்ம டென்ஷன் ஆகிறாரு.